ஹாப்பி மார்னிங் மக்களே. மறுபடியும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிவில் வழக்குகள் அப்புறம் அதனுடைய நிலைகள், அதாவது ஸ்டேஜஸ் ஆஃப் சிவில் சூட், அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சிவில் சூட் தொடங்க போகுது அப்படின்னா அதற்கு முன்பாக யாரு வழக்கு தொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவர் அந்த ஆப்போசிட் பார்ட்டி அவங்க இருக்காங்களே வாதி என்ன பண்ணுவாரு, பிரதிவாதிக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புவாரு. அனுப்பி இந்த மாதிரி காரணங்கள்லாம் எனக்கு உங்கள்கிட்ட இருந்து நிறைய இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, இதுக்காக நான் நீங்க விளக்கம் சொல்லணும், இதுக்காக நீங்க இந்த குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ள நீங்க விளக்கம் சொல்லாட்டி நான் உங்களுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புவாரு. அந்த லீகல் நோட்டீஸ் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்க பதில் கொடுத்துதான் ஆகணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், உங்கள் தரப்புக்கு ஒரு லீகல் அட்வைசர், அதாவது அட்வொகேட்ட கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த நோட்டீஸின் அடிப்படையில் நீங்க பதில் கொடுக்கணும். பதில் கொடுக்கும்போது நான் இந்த விஷயங்களை ஒத்துக்கிறேன், இந்த பேரால இருக்கிற நம்பர் 2 பேரால இருக்கிறத ஒத்துக்கல, நம்பர் 5 ஒத்துக்கல, இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பணும். அப்படி ஒருவேளை நீங்க நோட்டீஸை வாங்கிட்டும் நீங்க பதில் கொடுக்காம அமைதியா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புனவருக்கு வழக்கு தொடுவதற்கான அனைத்து அதிகாரமும் உண்டு. ஸோ அவர் என்ன பண்ணுவார், உடனடியாக சிவில் கோர்ட்ல போய் உங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்ணிடுவாரு. அப்படி அவர் ஃபைல் பண்ண போறாரு அப்படின் போது அவர் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அவரை இதுல எழுதுவாங்க. அதுக்கு பேர் பிளெயிண்ட், வாதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாதுரையையும் அவர்கிட்ட இருக்கிற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவர் வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் சேர்த்து கோர்ட்ல ஃபைல் பண்ணுவாங்க. அந்த ஃபைல் பண்ண உடனே கோர்ட் என்ன பண்ணுவாங்க, அதையெல்லாம் சரிபார்த்து ஒரு ஓஎஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓஎஸ் நம்பர் 215 ஆஃப் 2025 அப்படின்னு இயரோட சேர்த்து ஒரு நம்பர் அலாட் பண்ணுவாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹியரிங் டேட்டும் இருக்கும். இப்போ அந்த வழக்கை தொடுத்தவர் பிளெயின்டிஃப் அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்ல அவருக்கு வாதி அப்படின்னு பேரு. அதே அவர் யாருக்கு அகைன்ஸ்டா வழக்க தொடுக்கிறாரோ அவங்கள இங்கிலீஷ்ல டிஃபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு தமிழ்ல பிரதிவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பிரதிவாதி அப்படிங்கிறவருக்கு இவர் வழக்கு தொடுத்து நம்பர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கோர்ட்ல இருந்து ஒரு சம்மன் அனுப்புவாங்க. சம்மன்ல தெளிவா குறிப்பிட்டிருப்பாங்க யார் பேர்ல கேஸ் போட்டிருக்காங்க, என்ன தேதியில நீங்க முதலாக ஆஜராகணும், ஆஜராகாட்டி அது என்ன நடக்கும், நீங்க உங்களுடைய இது வழக்கு உங்களுக்கு அகைன்ஸ்டா தீர்ப்பு கொடுக்கப்படும், நீங்க அந்த டேட்ல கண்டிப்பா ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி தான் கோர்ட்ல இருந்து சம்மன் வரும். அதை நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி அதுலயே ஒரு பிளெயின்ட் காப்பியும் வச்சு அனுப்புவாங்க. அவர் என்னென்ன குற்றச்சாட்டுகளை உங்க மேல வச்சிருக்காங்க, எதன் அடிப்படையில் இந்த வழக்கு தொடுத்திருக்காங்க அப்படிங்கிற விவரம் எல்லாம் அதுல இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதை இன்னொரு வக்கீல் கிட்ட கொண்டு போய் காண்பிச்சு நீங்க அவர் மூலமாக அவருக்கு ஒரு வக்காலத்து கொடுத்து அவரை உங்கள் சார்பாக அந்த தேதியில போய் நீங்க ஆஜராகணும். ஒருவேளை நீங்க நோட்டீஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு நீங்க இந்த பிளெயின்ட் அந்த சம்மனையும் நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்க கோர்ட்ல இருந்து, ஆனா நீங்க அதுக்கு பதில் சொல்லாம இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த குறிப்பிட்ட தேதியில நீங்க போகல அப்படின்னு சொன்னா நீங்க தோன்றாதவர் அப்படின்னு கருத்தில் கொண்டு எக்ஸ்பார்ட்டி டிகிரி, அதாவது ஒருதலை பட்ச தீர்ப்பு கொடுத்துரும் கோர்ட்டு. அதை கொடுக்க போறாங்க அப்படின்னா ஒருதலை பட்ச தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பார்ட்டி எவிடன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது வாதி தானே இந்த கேஸை போட்டாரு, அவரை கூப்பிட்டு அவரையும் விசாரிச்சு அவர் தரப்பு சாட்சிகளையும் விசாரிச்சு அவர் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்காங்கன்னு பார்த்து அதையும் நல்லா செக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அதன் அடிப்படையில தீர்ப்பு கொடுத்துருவாங்க. அதுக்கு எக்ஸ்பார்ட்டி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அது ஒருவேளை இப்ப நீங்க வழக்கு தொடுத்துடுறாரு, அவர் வாதி என்ன பண்றாரு, போறாரு, ஃபைல் பண்றாரு, நம்பர் பண்றாரு, எல்லாம் பண்ணிட்டு அந்த குறிப்பிட்ட நாள்ல அவர் வரலன்னு வச்சுக்கோங்க. அப்ப வழக்கெல்லாம் போடுறேன்னு போட்டாரு, ஆனா அவர் வரல அப்படின்னும் போது டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழக்கு தொடுத்தவர் வழக்கு நடத்தல அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுவாங்க அந்த கேஸ. இதுதான் ரெண்டு. ஒண்ணு, நீங்க வராட்டி எக்ஸ்பார்ட்டி டிகிரி கிடைச்சிரும். இங்க இப்ப பிரதிவாதி இந்த வாதி வராட்டி அவருக்கு டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆயிரும். இது ரெண்டுமே இல்லாம நீங்க கரெக்டான தேதியில ஒரு வக்கீலோட ஆஜராயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், இந்த சிவில் கேஸ் தொடர்ந்து நடக்கும், அடுத்த கட்டத்துக்கு போகும். அப்படி என்ன போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்க, அவர் வாதி பிளெயின்ட்னு சொன்னேன் இல்லையா, வாதுரை, அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. நீங்க பிரதிவாதி நீங்க என்ன பண்ணுவீங்க, பதிலுரை அப்படின்வாங்க, அதுக்கு பேர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்வாங்க. அவர் வாதியுடைய வாதுரைக்கு நீங்க பதிலுரை கொடுப்பீங்க, அதுல ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், அதுல நீங்க சொல்லியிருப்பீங்க உங்க சைடான டாக்குமெண்ட்ஸும் நீங்க வச்சிருப்பீங்க. இந்த
2 டாக்குமெண்ட்ஸையும் நீங்க வந்து கொடுத்துருவீங்க கோர்ட்ல, கொடுத்தத வக்கீல் மூலமா கொடுத்துருவீங்க. அப்ப கோர்ட் என்ன பண்ணும், இந்த 2 டாக்குமெண்ட்ஸையும் நல்லா பார்த்து அதுகள்ல இருந்து எதன் அடிப்படையில இந்த கேஸை வந்து நடத்த போகுது, எந்த கேள்விகளுக்கெல்லாம் கேஸ் வந்து கோர்ட் வந்து உங்களுக்கு பதில் எடுத்து உங்களுக்கு வந்து தீர்ப்பு சொல்ல போகுது அப்படிங்கிறதுக்காக எழு வினாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இஷ்யூஸ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதை வந்து நீதிமன்றமே ஃப்ரேம் பண்ணும். என்ன கேள்விகள்லாம் ஒரு 5-6 கேள்விகள் ஜட்ஜே வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. இது இந்த சொத்து உண்மையிலேயே இவருக்கானது தானா, இவர் இதோட வாரிசு தானா, இது வந்து இது அந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்பாங்க. இது வந்து கேட்கப்பட்ட அந்த நிவாரணங்கள்லாம் கொடுக்கப்பட வேண்டியதா இல்ல தேவையில்லாததா, அந்த மாதிரி ஒரு 5-6 கேள்விகளை வந்து ரெடி பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டேஜ் தான் ட்ரையல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஒவ்வொரு வழக்குலையும் இந்த ட்ரையல் ஸ்டேஜ்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வாதி தரப்புல இருக்கிறவங்க ப்ரூஃப் அஃபிடவிட் ஒன்று போட்டு ஃபைல் பண்ணி அதில் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வழக்குக்கு சாதகமான டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்காங்களோ அதை வந்து ஜட்ஜின் முன்னிலையில வந்து மார்க் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாரு, வாதி வந்து விட்னஸ் பாக்ஸ்ல ஏறி நின்று நான் தான் வாதி, நான் வந்து இந்த ஆவணங்கள் எல்லாம் நீங்க போட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுவாங்க. அந்த ஏற்கனவே அவங்க வந்து ஜெராக்ஸ் போட்டு இருந்தாங்கன்னா ஒரிஜினலை காமிச்சு அதை மார்க் பண்ணுவாங்க. ஏன்னா ஜெராக்ஸை மார்க் பண்ண மாட்டாங்க. கோர்ட் எப்பயும் ஒரிஜினலை தான் பார்ப்பாங்க. ஒருவேளை நீங்க ஏதாவது சேல் டீடோ ஏதோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரிஜினல் சேல் இருந்தா போடலாம், இல்லைன்னா நீங்க காப்பி டாக்குமெண்ட் அப்ளை பண்ணி அந்த காப்பி டாக்குமெண்ட்டை அங்க காட்டலாம். இதையும் வந்து ஒரிஜினலா கன்சிடர் பண்ணுவாங்க கோர்ட். அது தவிர இப்ப நீங்க வாதியினுடைய தரப்புல ப்ரூஃப் அஃபிடவிட் போட்டு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் பிரதிவாதியின் தரப்புல ப்ரூஃப் அஃபிடவிட் போட்டு அவங்களுக்கு சாதகமா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்காங்களோ அதை வந்து மார்க் பண்ணுவாங்க. பிரதிவாதி வந்து விட்னஸ் பாக்ஸ்ல ஏறி அவர் ஆமா இது நான் பண்ற டாக்குமெண்ட்ஸ் தான் கரெக்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே மார்க் பண்ணி முடிச்சிருவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து எக்ஸாமினேஷன் இன் சீஃப். அடுத்தபடியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வாதிய ஒரு சாட்சியாகவும் வாதியினுடைய தரப்பு யாரெல்லாம் சாட்சிகள் வந்திருக்காங்களோ அவங்கள வந்து எதிர்வாதி அவங்களுடைய வழக்கறிஞர் வந்து குறுக்கு விசாரணை செய்வாரு. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி பிரதிவாதிய ஒரு சாட்சியாகவும் பிரதிவாதிக்கு சாட்சியா யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்கள வந்து வாதியினுடைய வழக்கறிஞர் குறுக்கு விசாரணை செய்வாங்க. இதுக்கு பேர் தான் கிராஸ் எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு 2 குறுக்கு விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா ஆர்குமெண்ட்ஸ் போகும். ஆர்குமெண்ட்ஸ் அப்போ உங்களுடைய வழக்கறிஞரும் சரி, வாதியினுடைய வழக்கறிஞர் பிரதிவாதியினுடைய வழக்கறிஞர் 2 பேரும் அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு என் கேஸ் தான் கரெக்ட், எனக்கு தான் நீங்க வந்து தீர்ப்பு கொடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் கோட் பண்ணி பேசுவாங்க. அதே மாதிரி பிரதிவாதியினரும் பேசுவாங்க. நாங்க இதுதான் போட்டிருக்கோம், இவங்க இப்படிலாம் போய் சொல்லியிருக்காங்க, இதுதான் வந்து இது அப்படின்னு சொல்லி அவங்களும் சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சு பேசுவாங்க. ஃபைனலா இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கோர்ட் வந்து நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்கும். இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு தடவை சிவில் கேஸ் தொடங்கிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்பிட்வீன்ல இன்டர்லோகேட்டரி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் IA அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எத்தனை முறை வேணாலும் போடலாம். இது எதுக்குன்னா, நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப பார்ட்டிஷன் சூட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாக பிரிவினை வழக்கு தொடர்ந்துருக்கீங்க. இப்ப அது தொடர்ந்தது போது ஒரு வீடு வந்து என்னோட வீடுன்னு சொல்லி நீங்க கேட்டு போட்டிருப்பீங்க. அப்ப அந்த வீட்டுல இருக்கிறவர் வந்து திடீர்னு அந்த வீட்டுல வந்து ஒரு மாடிஃபிகேஷனோ ஏதோ இடிச்சு கட்டுறதோ அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு IA போடுவீங்க. அந்த இடையீட்டு மனுன்னு சொல்லுவாங்க. அதை போட்டீங்கன்னா என்ன கோர்ட்டு, அந்த கோர்ட் வந்து அந்த காரணங்களை படித்து பார்க்கும். அதை படிச்சு பார்த்துட்டோம்னா 2 வக்கீலையும் கூப்பிட்டு என்கொயரின்னு ஒண்ணு வைப்பாங்க. என்ன அப்படின்னு அவரும் சொல்லுவாரு, இது ஆமாங்க எங்களுக்கு கட்டக்கூடாதுங்க, கட்டினா எங்க பில்டிங் நாசமா போயிடும், கஷ்டமா போயிடும், எங்களுக்கு பண நஷ்டம் ஏற்படும் இப்படின்னு அவரே ஒரு காரணங்கள் சொல்லுவார். இவரு இல்லைங்க எங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுவார். இதை கேட்டு 2யும் கேட்டு கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போடும். அது வந்து வாதிக்கு ஃபேவராகவும் இருக்கலாம், பிரதிவாதிக்கு ஃபேவராகவும் இருக்கலாம். இதுக்கு பேரு ஆர்டர்னு பேரு. இந்த ஆர்டர் வந்து ஒரு வழக்கு நடந்து இறுதி வரதுக்குள்ள பல முறைகள் வந்துட்டே இருக்கும். இது ஆர்டர் தான். ஒவ்வொருத்தரும் அடிக்கடி இந்த மாதிரி ஐஏன்னு போட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து கேஸை வந்து இந்த ஐஏவை முடிச்சு டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த நிலைக்கு மெயின் கேஸ்க்கு வந்து போவாங்க. அப்ப அது வரைக்கும் இந்த ஐஏ வர ஐஏல தான் உங்களுக்கு என்கொயரி நடக்கும், அதுல தான் ஆர்டர் போட்டுட்டே இருப்பாங்க. இப்போ இது வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துருது இல்ல. இப்போ நீங்க பொதுவா வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு, என்ன அப்படின்னா, நீங்க வந்து இப்ப ஒரு சிவில் கேஸ்னா எத்தனை வருஷங்க நடக்கும், 2 வருஷத்துல முடியுமா, 3 வருஷத்துல முடியுமா எப்படின்லாம் நீங்க கேட்பீங்க. ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு கேஸ போட்டுட்டு பிரதிவாதி ஆஜராகாம விட்டு எக்ஸ்பார்ட்டி டிகிரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒருதலை பட்ச தீர்ப்பு வருது அப்படின்னா அது சீக்கிரம் முடிஞ்சிடும் உங்களுக்கு. இப்ப பிளைண்ட் போட்டவருக்கு, அதாவது வாதிக்கு கேஸ் போட்ட உடனே
அதுக்கான பதில் கிடைச்சு போயிடும். ஆனா இப்ப ஒரு இவரு ஆப்போசிட் சைடு இருக்கிறவரும் வந்துட்டாரு, 2 பேரும் கேஸ கண்டெஸ்ட் பண்றீங்க அப்படின் போது இன்பிட்வீன்ல கோர்ட் வந்து உங்களுக்கு நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா அடிக்கடி ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கவோ லோக் அதாலத்து நடக்கும் கோர்ட்டுகள்ல, மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இல்லைன்னா மெயினான ஜட்ஜஸ் இருக்கிறவங்க வந்து உட்கார்ந்து உங்களுடைய கேஸ வந்து 2 பக்கமும் கேட்டு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஒரு என்ன சொல்ல ஒரு சமரச தீர்ப்பு வந்து எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அப்ப நம்மளுக்குள்ள ஒரு இது நடந்து ஒரு முடிவுக்கு வருது வழக்கு, இல்லைங்க நாங்க இப்படி வாங்கிக்கிறோம், சரிங்க நாங்க பணம் போட்டோம், எங்களுக்கு ஒரு 20 லட்சம் கொடுத்தா நாங்க வெளியில போயிடுறோம், இப்படி ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் ஒரு முடிவு எட்டப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேரு அவார்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப லோக் அதாலத்து மூலம் நீங்க ஒரு அவார்டு வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய கேஸ் வந்து முடிவுக்கு வந்துடும் உடனடியாக. அப்படி முடிவுக்கு வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ண முடியாது, அந்த அவார்டை வாங்கினதுக்கு அப்புறம் மேல் அப்பீலுக்கு போக முடியாது, அதாவது மேல்முறையீடு செய்ய முடியாது. அதே சமயம் நீங்க கேஸ் எல்லாம் நடத்தி ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜட்ஜ்மெண்ட் யாராவது ஒருத்தருக்கு தான் ஃபேவரா வரும் இல்லைங்களா, வாதிக்கு வரும் இல்ல பிரதிவாதிக்கு வரும். இப்ப வாதிக்கு ஃபேவரா வந்தா பிரதிவாதி என்ன பண்ணுவாரு, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள மேல்முறையீடு போவாரு, அப்பீலுக்கு போவாரு. இல்லைன்னா பிரதிவாதிக்கு இப்ப மேல அவருக்கு ஃபேவரா வந்துச்சுன்னா வாதி வந்து அப்பீலுக்கு போவாரு. இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள பண்ணுவாங்க. இது அடுத்த கேஸ் ஸ்டேஜஸ் நோக்கி போகும். அப்போ சிவில் கேஸுங்கிறது இந்த இதோட முடியுமா அப்படின்னா முடியாது. காலம் எவ்வளவு நாளுக்குள்ள முடியும் முடியாதுங்கிறத நம்ம போடுற அந்த ஐஏஎஸ் அடிப்படையிலும் இப்ப பிளைண்டிஃபோட வக்கீல் வந்து சில சமயம் வராம அடிக்கடி வாய்தா வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, அதனாலையும் தாமதப்படும். பிரதிவாதியுடைய வக்கீல் வராம இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதனாலையும் தாமதப்படும். சில நேரங்கள்ல ஜட்ஜஸ் கம்மியா இருக்காங்கன்னு கோர்ட்டு நடக்காது, சில சமயம் ஜட்ஜஸ் லீவ்ல போயிடுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால ஒரு குறிப்பிட்ட கால வரையில முடிஞ்சிருமா அப்படின்னா we cannot say இன்னைக்கு இத்தனை வருஷத்துல முடியுங்க சிவில் கேஸ் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. இந்த மாதிரி காரணங்களால நம்ம வந்து என்ன நினைக்கணும்னா, ஒரு கேஸ் போடுறோமா நம்ம வக்கீல சரியா கரெக்டா போய் ஆஜராக சொல்லணும். அது கரெக்டா தேவையில்லாத டிலே இல்லாம பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து சீக்கிரம் முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இத்தனை வருஷத்துக்குள்ளதான் முடியும்னு நம்ம யாராலையுமே கணிக்க முடியாது. எல்லோரும் என்னுடைய வீடியோக்குள்ள தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு இன்னும் மேலும் என்னென்ன விஷயங்கள் குறித்து சட்ட விளக்கங்கள் தேவைப்படுகிறதோ அதை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அதை குறித்தும் பருங்காலங்களில் வீடியோ போடுறேன், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க யாருக்காவது இந்த வீடியோவை அனுப்பினா அவங்களுக்கும் உபயோகமா இருக்குன்னா அதை ஷேர் பண்ணி கொடுங்க. என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என்னுடைய தொலைபேசி எண் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க எதுக்காவது என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.